மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? தைராய்டு பிரச்சனையை நம்ம சரி செய்யறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன? இல்லைங்க, தைராய்டு இருக்கு, இத்தனை வருஷமா நான் மருந்து மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன், என்ன பண்றது, காலையில எழுந்திரிச்சுன்னு இந்த டேப்லெட் நான் போட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆண்களுக்கும் இருக்கு, பெண்களுக்கும் இருக்கு. இதுல முக்கியமாக நியூலி மேரிட் கப்புள்ஸ் நம்ம குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய சமயம், குழந்தைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த தைராய்டு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். அது ஆணுக்கு இருந்தாலும் பெண்ணுக்கு இருந்தாலும். இதனால இர்ரெகுலர் பீரியட்ஸ் வருதுங்க, இதை டிலே ஆகுது, ஸோ எக் மெச்சூர் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்களுக்கும் எரெக்ஷன் ப்ராப்ளமோ இல்ல செமனோட குவாலிட்டி குறையுது அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த தைராய்டு, இந்த ஹார்மோனை நம்ம பேலன்ஸ் பண்ணும்போது ஈஸியா நமக்கு எல்லாமே நார்மல் ஆகுதுன்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு இந்த ஹைப்போதைராய்டிசம் இருக்கக்கூடியவங்களுக்கு வெயிட் கெயின் ஆகிட்டே போகும். ஸோ ரீசனே தெரியாம வெயிட் கெயின் ஆகுதுங்க, என்னன்னே தெரியலையே, இர்ரெகுலர் பீரியட்ஸ் வெயிட் கெயின் ஆகுது, ஸோ நான் வெயிட் லாஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். ஆனா தைராய்டுனாலதான் நமக்கு வெயிட் கெயின் ஆகுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டெஸ்ட் பண்ணாம ஸோ பிளைண்டா நம்ம என்ன பண்றோம்னா வெயிட் லாஸ்க்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு, என்னென்ன டிப்ஸ் எல்லாரும் சொல்றாங்க, ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ நம்ம தைராய்டு சரி பண்ணும் போதே உடல் எடை நமக்கு நல்லாவே குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராப்ளமும் நமக்கு சரியாக ஆரம்பிக்குது. ஸோ இந்த தைராய்டு இருந்ததுன்னா சிம்டம்ஸ் என்ன மாதிரி இருக்கும்? அது முக்கியமா இந்த ஹைப்போதைராய்டிசம் இருந்துச்சுன்னா உடல் பருமன் நமக்கு அதிகமாகிட்டே போற மாதிரி இருக்கும், ஹேர் ஃபால் அதிகமாகுது, மூட் ஸ்விங் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ சடனா கோவப்படுறதோ, அதிகமான டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறதோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் உடல் பருமனோட சேர்த்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் வர்றது, ஸோ அதிகமா இந்த புளிப்பு, உப்பு, இந்த சுவைகளை விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இந்த தைராய்டு ஹார்மோன் நமக்கு குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம பாடியில முக்கியமாக ஹீமோகுளோபின் லெவல் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிக்கணும், விட்டமின் B12 நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும், மற்ற விட்டமின்ஸ் மற்றும் விட்டமின் D இதுவுமே நார்மலா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். இது எல்லாமே நார்மலா இருந்தா மட்டும்தான் தைராய்டுக்காக நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், மெடிசின்ஸ் எடுத்தாலும் நம்ம உடல் அது நார்மலா சேரும் அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய பலன் நமக்கு சரியான முறையில கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்ப ரெகுலரா நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னா என்னென்ன வழிமுறைகள் அப்படின்றோம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெகுலரா நீங்க மாத்திரைகள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஸோ இந்த வழிமுறைகள், இந்த உணவு முறைகள்லாம் நம்ம செலக்ட் பண்ணி சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 மாதத்துக்கு பிறகு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது தைராய்டு நார்மலா இருந்ததுன்னா அந்த மாத்திரைகளை நம்ம எல்லாமே ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இதற்கான உணவு முறை நான் சொன்னேன், அதிகமா புளிப்பு உப்பு இருக்கக்கூடியது சாப்பிட வேண்டாம். ஸோ ஊறுகாய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்ததாக எண்ணெயில நல்ல பொரித்த உணவுகள், ஸோ நான்வெஜ்ஜா இருந்தாலும் நல்ல ஆயில்ல பாயில் பண்ணியோ ஃப்ரை பண்ணியோ சாப்பிட்ற உணவு முறைகள் இருந்ததுன்னா ஸோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நல்ல ஒரு பவுல்ல டெய்லியுமே பாயில் பண்ணி நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். ஸோ இதுல தைராய்டுக்கான இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டா தைராய்டுக்கு ரொம்ப சிறந்தது அப்படின்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல நம்ம சௌ, நூக்கல், இந்த மாதிரி நீர் சத்து நிறைந்த காய்கறிகள் சாப்பிடணும். வெள்ளை பூசணி, மஞ்சள் பூசணி ரொம்ப ரொம்ப சிறந்தது. முக்கியமாக கோவக்காய், துவர்ப்பு சுவை மற்றும் இரும்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய கொத்தவரங்காய், ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தைராய்டு இது எல்லாமே நமக்கு நல்லாவே ரெகுலேட் பண்ணும். இதனோட சேர்த்து வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் நமக்கு இது ரொம்ப சிறந்ததாக நமக்கு பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெகுலரா இதை நம்ம ஃபாலோ பண்ண நம்ம உடல்ல தைராய்டு ஹார்மோன் நமக்கு பேசிக்கா நார்மல் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதுல நிறைய பேருக்கு டவுட், சிறுதானிய வகைகள் தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க சாப்பிடலாமா? சாப்பிடலாம். அதுல முக்கியமாக கேழ்வரகு சிறந்தது. அதற்கு அடுத்ததாக குதிரைவாளி, திணை, சாமை, இந்த மாதிரியான சிறுதானிய வகைகள் நம்ம உணவில் சேர்த்து சாப்பிடும்போது தைராய்டு பிரச்சனைக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், ஸோ அதிகமா இந்த காலிஃபிளவர் சாப்பிட்றது, கேபேஜ் இதுலயுமே நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணது, இந்த டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் இதை தான் கட் பண்ணணும். ஸோ இதை நம்ம ரெகுலரா சாப்பிட்டுக்கிட்டே உணவில் சேர்த்துக்கிட்டே வரும்போது நிச்சயமாக தைராய்டு பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எக்ஸ்டர்னலா ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்கும்.
ஸோ அந்த வீக்கத்தை எப்படிங்க நம்ம சரி செய்யலாம்? தைராய்டு நோடியூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்கு, ரைட் லோப் ஆர் லெஃப்ட் லோப், ஏதாவது ஒரு சைடு வந்து நமக்கு தைராய்டு கிளாண்ட்ல வீக்கம் இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நம்ம என்னென்ன வழிமுறைகள், உணவு முறைகள் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றதும் நான் சொல்றேன். வீக்கம் இருந்ததுன்னா ரொம்ப சிம்பிளா மஞ்சள் எடுத்துக்கணும். ஸோ இதனோட வந்து பார்த்தோம்னா கொஞ்சமாக நம்ம வந்து மிளகு, இப்போ மஞ்சள் வந்து ஒரு 50 கிராம் இருக்குன்னா 10 கிராம் அளவுக்கு மிளகு தூள் அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு, ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும்னா பூண்டு சாறு ஒரு 4-5 பல் பூண்டு தண்ணி விட்டு நல்லா அரைச்சி அந்த சாறு மட்டும் எடுத்து 2 ஸ்பூன் இதுல கலந்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு கலந்து வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம பத்து போடணும். ஸோ ரெகுலரா இல்லைனாலும் வாரம் 3-4 முறையாவது இந்த பற்று மருந்தை நம்ம பயன்படுத்திட்டு வரணும். ரொம்ப சிம்பிளான ஹோம் ரெமெடி தான் இது. நம்ம தொண்டை பகுதியில தைராய்டு வீக்கம் இருக்கக்கூடிய இடத்துல, இல்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன், டான்சிலைட்டிஸ் இருக்கு, உடல்ல வந்து கொழுப்பு கட்டி இருக்கு, ஸோ இதற்குமே இதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். லைப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டி இருந்தாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். ஸோ ரெகுலரா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி தொண்டை பகுதியில நம்ம பற்று போட்டுக்கிட்டே வரணும். ஸோ பத்து போட்டுக்கிட்டே வரும்பொழுது அந்த வீக்கம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்குது. ஸோ வீக்கம் கரைய நமக்கு என்ன ஆகும்னா தைராய்டு ஹார்மோன் லெவலும் நார்மலா வர ஆரம்பிக்கும். ஸோ ரெகுலரா இதை நம்ம வந்து ஒரு மாதத்திற்கோ இல்ல 2 மாதத்திற்கோ ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். சித்த மருத்துவத்தில் முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய மூலிகைகள் இருக்கு. ஸோ அதுல முக்கியமாக வஜ்ரவள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரண்டை, ஸோ பிரண்டையிலிருந்து செய்யக்கூடிய சூரண வகை மருந்துகளை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும். ஸோ அந்த பிரண்டை சூரணம் அல்லது பிரண்டை கற்பம் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக்கா இந்த மருந்து இல்லைனாலும் இந்த பிரண்டை பொடியை நம்ம வந்து வெந்நீர்ல கலந்தோ இல்ல சூப் மாதிரியோ பயன்படுத்திட்டு வந்தாலும் இந்த தைராய்டு பிரச்சனைக்கு இது வந்து மிக சிறந்ததாக இருக்கும். ஸோ இந்த பிரண்டை கற்பமே வந்து பார்த்தோம்னா தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை நம்ம பயன்படுத்திட்டே வரணும். ஸோ இப்படி பயன்படுத்தும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தைராய்டு கிளாண்ட் நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். இதுல முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட்ஸ் நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அந்த தைராய்டு இருந்தாலே பெண்கள் இதனால பாதிக்கப்பட்டு உடல் பருமனும் அதிகமாயிடுது. இதுக்கும் ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணலாம்னா வாழைப்பூ, ஒரு 2 கைப்பிடி அளவு வாழைப்பூ, ஒரு முழு நெல்லிக்காய் சேர்த்து நல்லா மிக்சியில அரைச்சி ஃபில்டர் பண்ணிடணும். இதையுமே நம்ம காலையில எம்டி ஸ்டொமக்ல ரெகுலரா குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இதனால உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள், தைராய்டு ஹார்மோன் ரெகுலர் ஆகுது, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் நமக்கு குணமாக ஆரம்பிக்கும். ஸோ ஆண்களுமே இதை பயன்படுத்தலாம். ஸோ ஆண்களுக்குமே வந்து பார்த்தோம்னா ஸோ தைராய்டு பிரச்சனை இருக்கக்கூடியவங்க வாழைப்பூவும் நெல்லிக்காயும் நல்லா அரைச்சி அந்த ஜூஸை ரெகுலரா குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ குடிச்சுக்கிட்டே வரும்போது தைராய்டு கிளாண்ட் நமக்கு நல்லாவே ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஹார்மோன்ஸ் தான் நம்ம உடலோட ஆரோக்கியத்தையே தீர்மானிக்குது. நம்ம சோர்வாக இருந்தாலும் சரி, ஆக்டிவா இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஹார்மோன் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறதுனால ஸோ இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணும்போது நமக்கு நல்ல ரிசல்ட் கூடிய விரைவில் கிடைக்கும். ஸோ ஹார்மோன் தொடர்பான பிரச்சனைகள் இருந்து நீண்ட நாட்களாக இதனால ஒரு மன உளைச்சல் இருந்தா இந்த குறிப்புகள் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்க. அகத்தியர் மாமுனிவர் அருளால கூடிய விரைவில் நலம் பெற வேண்டுகிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.